ஹாய் கேஸ், வெல்கம் டு மோக்ஷி டாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐபிஎல் 2025ங்க இன்னும் 10 நாட்கள் கூட இல்லை, ஐபிஎல் தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் டெல்லி அணிக்கு கேப்டனாக யார் தேர்வு செய்யப்பட இருக்கார் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த ஆண்டு ஏலத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், ஃபாஃப் டு பிளேசிஸ் இவங்கள தான் எடுத்திருந்தாங்க. கேஎல் ராகுல் தான் டெல்லி அணியுடைய கேப்டனாக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். நான் டெல்லி அணிக்கு கேப்டனாக போக போகிறது இல்லை, நான் அங்கே ஒரு வீரராக தான் விளையாட போகிறேன், எனக்கு கேப்டன் பதவி வேண்டாம் அப்படின்னு திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இதனால் அடுத்த கேப்டன் யாராக இருக்கும் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. கடந்த ஆண்டு பெங்களூர் அணிக்கு கேப்டனாக இருந்த ஃபாஃப் டு பிளேசிஸ் டெல்லிக்கு தேர்வு செய்யப்பட்டதுனால அவர் டெல்லி அணியுடைய கேப்டனாக இருப்பார் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ரசிகர்களும் அதை தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் தற்போது அந்த 2 பேருமே இல்லாமல் புதிய கேப்டனாக அக்ஷர் பட்டேலை டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா கேப்டனாக நியமித்திருக்கிறது. நீண்ட நாட்களாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் விளையாண்டுக்கிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் T20 ஒரு நாள் தொடர்லையும் சர்வதேச போட்டிகளில் தொடர்ந்து தன்னுடைய திறமையை நிரூபித்து ஆல்ரவுண்டரை கலக்கி கொண்டு இருக்காரு அக்ஷர் பட்டேல். அவரை டெல்லி அணியுடைய கேப்டனாக நியமித்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த நிர்வாகம் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேலை தான் கேப்டனாக நியமித்தும் இருக்கிறது. இதனால் இந்த ஆண்டு அக்ஷர் பட்டேல் தலைமையில் தான் டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா முழுமையாக விளையாட போகிறது அப்படிங்கிற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது போன்ற கிரிக்கெட் தகவலோட உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.